போலாம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது வந்து செக்டரை பத்தி பார்க்க போறோம். செக்டரை பத்தி ஏன் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்டர் பத்தி ஒரு பையன் கேட்டிருந்தாப்புல, அவருக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாப்புல. நாங்க ரிவிஷன்ல போட்டிருக்கோம். ஆனா ரிவிஷன்ல பார்த்தா உங்களுக்கு இப்போதைக்கு புரியுமான்றது டவுட் தான். அதனால நான் உங்களுக்கு லெசனாவே எடுத்துடுறேன். எக்ஸாம் வருது அப்படின்னு நீங்க சொன்னது காரணத்துனால நான் வந்து உங்களுக்கு லெசன் எடுக்கிறேன். செக்டர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. செக்டர்ஸ்னா துறைன்னு நம்ம சொல்லுவோம். துறைன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. சரியா? என்னடா துறைங்கிறாங்கன்னு நினைப்பீங்க. செக்டர்ஸுங்கிறது எவ்வளோ பெரிய கீ ரோல் பிளே பண்ணுது இந்தியன் எக்கனாமிங்கிறது நம்ம இப்போதான் நம்ம பார்க்க போறோம். செக்டருங்கிறது ஒரு பிஸ்னஸ்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இந்தியன் எக்கனாமிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம். அந்த பிஸ்னஸோட வளர்ச்சி. சரிங்களா? பொருளாதாரத்தில், அதாவது மணி மேக்கிங்ல அந்த பிஸ்னஸோட வளர்ச்சி தான் இந்தியன் எக்கனாமின்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? இப்போ செக்டருங்கிறது நான் பிஸ்னஸை பண்றேன். சரிங்களா? அந்த பிஸ்னஸ்லேருந்து எல்லாமே நான் ரெடி பண்ணுறேன். அந்த பிஸ்னஸ்லேருந்து எனக்கு ஒரு வருமானம் வருது பார்த்தீங்களா? அதுதான் என்னோட எக்கனாமி. அது வந்து growth ஆஃப் எக்கனாமி. சரிங்களா? இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம்னா செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இந்தியன் எக்கனாமியில் இந்த செக்டர்ஸ், இந்த பிஸ்னஸ் எப்படி வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா செக்டர்ஸ் டிஃபைன்ஸ் அ லார்ஜ் செக்மெண்ட் ஆஃப் எக்கனாமி. டிஃபைன்ஸ்னா அது வந்து என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜ் செக்மெண்ட் ஆஃப் எக்கனாமி அதில் இருக்குது. இன் விச் பிஸ்னஸ் ஷேர்ஸ் த சேம் ஆர் ரிலேட்டட் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ். பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கு வந்து செக்டர்ஸ் வந்து பங்கு வகிக்குது எதுலன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமியோட க்ரோத்தில். அப்படி என்ன தான் அதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுறோம். அது சேமாகவும் இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம். அது ஒன்றுக்கு ஒன்று தன்னோட துறைகளுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்கிறது. தன்னோட இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு பொருள் தயாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் ஒவ்வொரு விதமான வேலைகள் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு சரிங்களா, அதாவது ரிலேட்டட் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸ் எதுக்கு? பிஸ்னஸுக்கு. ஷேர்ஸ் த சேம், அதாவது ஷேர் பண்ணுது. எதை ஷேர் பண்ணுது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது? ஷேர் பண்ணிக்குது. தனக்குள்ளே வந்து தன்னோட வேலைகளை ஷேர் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய எக்கனாமிக்கை வந்து உருவாக்குது. சரிங்களா? பொருளாதாரத்தை வந்து மணி மேக்கிங்கை வந்து உருவாக்குது. சரி, அதில் என்னென்ன பார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 வகையான இருக்குது. 3 வகையான ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் செக்டர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டர், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி செக்டர். சரி, ப்ரைம் செக்டர்னா என்ன? ப்ரைம் செக்டர்னா என்னென்னா when we produce a good, நம்ம ஒரு குட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், ஒரு பொருளை வந்து உருவாக்குறோம். சரிங்களா? பை எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், இயற்கையிலேருந்து ஒரு பொருளை உருவாக்குறது, அதை நம்ம ப்ரைம் செக்டர்னு நம்ம சொல்லுவோம். அப்படி என்ன இயற்கையிலேருந்து பொருளை உருவாக்குறது? ஒரு காட்டனாக இருக்கலாம். காட்டன் வந்து ப்ரைம் செக்டர். அந்த காட்டன் வந்து பில்லோவை மாறுச்சுன்னா அது செகண்டரி செக்டர். அந்த பில்லோவை வந்து கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போய் விற்க கொடுத்தாங்கன்னா ட்ரெஷரி செக்டர். அவ்வளோதான். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். டொமேட்டோ ப்ரைம் செக்டரு, டொமேட்டோ கெச்சப் செக்டரு. அந்த டொமேட்டோ கெச்சப்பை எடுத்துகிட்டு போய் கடைகளுக்கு கொடுத்து அதை விற்றாங்கன்னா ட்ரெஷரி செக்டர். அவ்வளவுதான். இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா when we produce a good by extraction and collections of natural resources. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம்? எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ்லேருந்து நம்ம ஒரு பொருளை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இட் இஸ் நோன் அஸ் அ ப்ரைம் செக்டர். நான் உங்களோட சொல்லிட்டேன், ஃபார்மிங், ஃபாரஸ்டிங், ஹண்டிங், ஃபிஷிங், மைனிங், இது எல்லாமே. அப்புறம் செகண்டரி செக்டர்னா என்ன? கவர்ஸ் ஆக்டிவிட்டி. நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்லேருந்து உருவான அந்த பொருளை சேஞ்ச் இன்டு அதர் ஃபார்ம்ஸ். வேறு நான் சொன்னேன்ல, டொமேட்டோ கெச்சப்பை மாறுறது, அதை தான் சொல்கிறாங்க. அதர் ஃபார்ம்ஸ் த்ரூ வே ஆஃப் மேனுஃபேக்சரிங், உருவாக்குறது மூலமாக அது இன்னொரு பொருளாக மாறுது. இட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப்டர் ப்ரைமரிக்கு அப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் ஸ்டெப் இது. சம் மேனுஃபேக்சர் ப்ராசஸ் ஆர் ரெக்யர்ட் ஹியர். நிறைய அதை உருவாக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைங்களா? அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இண்டஸ்ட்ரியல் செக்டர்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காட்டன் வந்து ஃபைபர் எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்பின் பண்ணி அதுக்கப்புறம் அது க்ளோத்தாக உருவாக்குறது. அதே மாதிரி சுகர் கேன்லேருந்து ரா மெட்டீரியல் எடுத்து அது சுகராக இல்லை வெல்லமாக உருவாக்குறது. இது எல்லாமே செகண்டரி செக்டரில் நடக்குது. ட்ரெஷரி செக்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இட் இன்க்ளூட்ஸ் த ஆக்டிவிட்டீஸ் தட் ஹெல்ப் in the development of primary and secondary sector. பிரைமரிக்கும் ஹெல்ப் பண்ணும், செகண்டரிக்கும் ஹெல்ப் பண்ணும். தீஸ் ஆக்டிவிட்டீஸ் பை தெம்செல்ஃப், அவங்களாவும். சரிங்களா? அது என்ன பண்ணும்னா ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, உருவாக்காது. அது என்ன பண்ணும்? ஜஸ்ட் சப்போர்ட்டிங். சரிங்களா? ஜஸ்ட் சப்போர்ட் பண்ணும். எப்படி சப்போர்ட் பண்ணும்? அதை வந்து சர்வீஸ் செக்டர்னு சொல்லுவாங்க. எப்படின்னா
ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறது, ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறது தான் நம்ம வந்து ட்ரெஸரி செக்டரில். டீச்சர்ஸ் தன்னோட அறிவை குழந்தைங்களுக்கு கொடுத்து குழந்தைங்க தன்னோட அறிவால் வளர்கிறது. டாக்டர்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு டேப்லெட்ஸ் கொடுக்குறது. வாஷர்மேன்ஸ், இந்த மாதிரி பார்பர்ஸ், காப்லர்ஸ், லாயர்ஸ், கால் சென்டர்ஸ், இது எல்லாமே புக்ஸு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெஸரி செக்டரில் அடங்கும். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா செக்டர்ஸ்னால் என்ன, அதோட பார்ட்ஸ் என்ன, அது என்னென்ன வேலை பார்க்குதுன்றது அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப சின்ன லெசன்ஸ் தான், டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம், போர் அடிக்காமல் முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஈஸியாக நினச்சிக்கோங்க. மார்க்ஸ்க்காக படிக்காதீங்க, எக்ஸாமுக்காக படிக்காதீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக படிங்க. இதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் உங்களோட லைஃப்பை வந்து ரொம்ப நல்லா பில்டு பண்ணும். சரிங்களா? சரி, வாங்க அடுத்தது பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 செக்டர்ஸ் கம்பேரிங் 3 செக்டர்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம 3 செக்டர்னா என்னென்னு பார்த்தோம், அதில் என்னென்ன வேலை நடக்குதுன்னு பார்த்துட்டோம். இந்த 3 செக்டரை இப்போ கம்பேர் பண்ணுறோம். த வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ், நம்மளுக்கு வந்து ஃபைனல் குட்ஸோட சர்வீஸோட வேல்யூ, சரியா, எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பை ஈச் செக்டர் டியூரிங் த பர்டிகுலர் ஒரு வருஷத்தில் அதோட வேல்யூவும் அந்த குட்ஸும், சரிங்களா, ப்ரொவைட்ஸ் த டோட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் செக்டர் ஆஃப் தட் இயர். இப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ குட்ஸு உருவாயிருக்கு, அதை எப்படி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த செக்டரோட ஒரு வருஷத்தோட கணக்கு. சரிங்களா? இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, இந்த 3 செக்டரையும் அடிஷன் பண்ணி ப்ரொடக்ஷன்ஸை வந்து ஆட் பண்ணி அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டோட மொத்த உள்நாட்டு வருமானம், உற்பத்தி எவ்வளோ செய்கிறாங்க, உள்நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே உற்பத்தி எவ்வளோ செய்கிறாங்க, அதாவது ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது உள்நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளோ பொருட்கள் ஒரு வருஷத்தில் உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. ஜிடிபி இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், அதாவது கடைசியாக, அதாவது ஒரு தக்காளியோட விலை இதை வந்து ஜிடிபின்னு நம்ம சொல்ல மாட்டோம். தக்காளி வந்து கெச்சப்பா மாதிரி அதை கொண்டு போய் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதைத்தான் ஜிடிபியில் இன்க்ளூட் ஆகும். அப்போது ஃபைனல் குட்ஸும் சர்வீஸும் மட்டும்தான் அந்த கண்ட்ரிக்குள்ளே எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, ஃபைனல் குட்ஸு சர்வீஸு எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படின்றது மட்டும்தான் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த நாட்டில் கணக்கெடுப்பாங்க. இது அந்த நாட்டோட பெரிய வளர்ச்சிக்கு படிக்கட்டாக அமையும். அடிக்கல்னு கூட சொல்லுவாங்க. அடிக்கல்னா பேசிக், அதுதான் அந்த நாட்டை வந்து தூக்கி நிப்பாட்டுறது. சரிங்களா? எது? இந்த ஜிடிபி தான் அந்த நாட்டை வந்து தூக்கி நிப்பாட்டுறது. அவங்களோட எக்கனாமிக்கு ரொம்ப பெரிய மதிப்பாக அவங்களோட வருமானத்தை கூட்டுற ஒரு விஷயமா இது இருக்கும். இது நிறையா இருந்துச்சுன்னா அந்த நாடு வந்து ரிச் கண்ட்ரி அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன் இந்தியா த டாஸ்க் ஆஃப் மெஷரிங் ஜிடிபி, அந்த ஜிடிபி யாரை மெஷர் பண்ணுறா இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் தான் மெஷர் பண்ணுவாங்க. இதில் வந்து நான் கிராஃப் வந்து கொடுக்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து கிராஃப் வந்து இதில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் உங்களுக்கு கிடைக்கும், இன்டர்நெட்லேயே கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா ஃபாஸ்ட்டாக 19th எக்ஸாமுன்னு நீங்கள் சொன்னனால நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். தயவு செஞ்சு எக்ஸாமுக்காக படிக்காதீங்க. நீங்கள் சொல்கிறனால நான் அப்லோட் பண்ணுறேன், ஆனால் எக்ஸாமுக்காக படிக்காதீங்க. நீங்கள் இதுலேருந்து எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி படிங்க. எப்பவுமே எக்ஸாமுக்காக நீங்கள் ஓடினீங்கன்னா இது வந்து தப்பான முறையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்கள் ஸ்டடீஸ் வந்து ப்ரெஷரில் வந்து கரெக்டாக வராது. உங்களோட ஸ்டடீஸ், உங்கள் நாலேஜ் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணாது. நீங்கள் வந்து படிக்கிறத வந்து என்ஜாய் பண்ணி படிங்க, உங்களோட நாலேஜுக்காக படிங்க. சரி, வாங்க அடுத்தது போகலாம். சரி, இப்போ என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த பேஜில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன் இயர் 2013 and 14 ட்ரெஷரி செக்டர் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய லார்ஜ் ப்ரொடியூசிங் செக்டராக மாற ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைமரி செக்டர் தான் லார்ஜ் ப்ரொடியூசிங் செக்டராக இருந்தது. ஆனால் இப்போ ட்ரெஷரி செக்டர் லார்ஜ் ப்ரொடியூசிங் செக்டராக உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்போ 2013, 14 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா treasury sector has become important in India because the following reason. அதான் ட்ரெஷரி செக்டர் ஏன் இந்தியாவில் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொன்னாங்கன்னா ஃபாலோயிங் ரீசன்ஸ்னால சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் சச் அஸ் ஹாஸ்பிட்டல், எஜுகேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், போஸ்ட், டெலிகிராம் சர்வீசஸ், போலீஸ் ஸ்டேஷன்ஸ், கோர்ட்ஸ், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸஸ், அப்புறம் முனிசிபல் கார்பரேஷன், டிஃபென்ஸ், டிரான்ஸ்போர்ட், பேங்கிங், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இது எல்லாமே மக்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கருதப்பட்டதுனால ஃபஸ்ட்டு ரீசன். ரெண்டாவது, அதே மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சரோ இண்டஸ்ட்ரியோ லீட் பண்ணுறதுக்கு, டெவலப் ஆகிறதுக்கு டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டோரேஜ் பாதுகாப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கருதப்படுறதுனால. மூணாவது, அதே மாதிரி மக்களுக்கு வந்து நல்ல வருமானம் தரக்கூடிய, அதே மாதிரி மக்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடிய சர்வீஸாக இது மாறுச்சு. ஏன்? நல்லா வெளியே போய் சாப்பிட்றதுக்கு,
அதே மாதிரி ஊர் சுற்றுறதுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஸ்கூல், ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், இது எல்லாத்துக்குமே 3வது ரீசன். 4வது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிப்போச்சு. நியூ சர்வீசஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நியூ சர்வீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி வந்து பயங்கரமாக இம்பார்ட்டண்ட் ஆகிப்போச்சு. அப்போது இந்த மாதிரி 4 காரணங்களால நம்ம ட்ரெஷரி செக்டர் வந்து ப்ரைமரி செக்டரை டாமினேட் பண்ணி இப்போ ட்ரெஷரி செக்டர் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற நிலைமைக்கு மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், நம்ம செக்டர்னா என்ன, செக்டரில் எத்தனை வெரைட்டி இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஜிடிபி 2வது பார்த்தோம், ஒரு நாட்டோட வருமானம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு. இப்போ 3வது என்ன பார்க்குறோன்னா, ஏன் ட்ரெஷரி செக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஏன் வந்து ப்ரைமரி செக்டரை வந்து தாண்டி ட்ரெஷரி செக்டர் வந்து எமர்ஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அடுத்தது பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அடுத்தது பார்ப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, வேர் த மோஸ்ட் பீப்புள் எம்ப்ளாய்டு, எங்கே வந்து நிறையா பீப்புள் வந்து வேலைக்கு சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரைமரி செக்டரில் வந்து மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ஒர்க்கர்ஸ், நிறைய ஒர்க்கர்ஸ் இந்தியாவில் வந்து ப்ரைமரி செக்டரில் தான் இருக்காங்க, மெயின் அக்ரிகல்ச்சரில் தான் இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஜிடிபி எவ்வளோ கொடுக்குதுன்னா, வருஷத்துக்கு வந்து நாட்டோட வருமானத்துக்கு இது எவ்வளோ வழிவகுக்குன்னா பார்த்தீங்கன்னா 4ல் 1 பங்கு தான் ஒரு வழிவகுக்குது. 1/4 குவார்ட்டர்னா 1/4 தான் இது வழிவகுக்குது. சரிங்களா, இதோட இம்பார்ட்டன்ஸ்னால் 1 பங்கு தான், 4ல் 1 பங்கு தான் அதோட இம்பார்ட்டன்ஸே. சரிங்களா, அப்போ ப்ரைமரி செக்டர் எவ்வளோ கம்மியான வேல்யூ இருக்குது பாருங்களேன். ஏன்னா தக்காளி வந்து கம்மியான விலைக்கு வாங்கி டொமேட்டோ கெச்சப் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க இல்லையா. இப்போ வந்து சைனா வந்து வருது, சைனா வந்து நம்மகிட்ட வந்து தக்காளி வாங்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது டொமேட்டோ கெச்சப்பாக திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வரும். தக்காளி ஒரு 2 ரூபாய்க்கு வாங்குச்சுன்னா டொமேட்டோ கெச்சப்பாக எவ்வளோ கொண்டு வந்துடும், 100 ரூபாய்க்கு கொண்டு வந்து விற்கும். அப்போ யாருக்கு லாபம், யாருக்கு பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும், சைனாக்கு தான் பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்மளுக்கு வந்து 1% தான், அதுவுமே இல்லை, நஷ்டமாக தானே போய் விடுவோம். அப்போ ப்ரைமரி செக்டர்லாம் நம்மளுக்கு கிடைக்கிற லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1% தான், 4ல் 1 பங்கு தான். சரிங்களா, செகண்டரி அண்ட் ட்ரெஷரி செக்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, கம்பேர்ட் டு ப்ரைமரி செக்டரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த செக்டரில் வந்து ப்ரொடியூஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/4, 4ல் 4/5னா 5 பங்குல 4 பங்கு, மொத்தமே 4 பங்குமே இவங்களோட வேலை தான். செக்டரோட வேலையும், செகண்டரி செக்டரோட வேலையும், ட்ரெஷரி செக்டரோட வேலையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது ஜிடிபியில். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறணும். அவங்களோட ப்ராடக்ட் தான் செகண்டரி செக்டரோடதும் ட்ரெஷரி செக்டரோட ப்ராடக்ட்ஸ் தான் ஜிடிபியில் முக்கிய பங்கு வகிக்குது. ஆனால் ப்ரைமரி செக்டர் 1 பங்கு தான் வைக்குது ஜிடிபியில். பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வேல்யூ தான் அதுக்கு. ஆனால் ட்ரெஷரி செக்டரையும் செகண்டரி செக்டரையும் கம்பேர் பண்ணும்போது, அப்போ இந்தியாவோட ஜிடிபிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி செக்டரும் ட்ரெஷரி செக்டரும் தான். சரி, வாங்க அடுத்தது பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வேலை வாய்ப்பை எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நிறைய விஷயம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், செக்டர்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டர்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டரில் வந்து எத்தனை பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஜிடிபி பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்டரில் வந்து எது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, அப்புறம் எதில் வந்து நல்ல வருமானம் கொடுக்குது, அதெல்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வேலைவாய்ப்பு. நம்மளுக்கு வந்து எப்படி வேலைவாய்ப்பு உருவாக்குறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். எப்படி உருவாக்கணும்னா, பீப்புளை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும், ப்ரமோட் பண்ணணும். எந்த லொக்கேஷனில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் தேவை, சர்வீசஸ் தேவை, செமி ரூரல் ஏரியான்னு சொல்லுவாங்க, அதாவது கிராமமும் இல்லாமல் நகரமும் இல்லாமல் மிடில் இருக்கிறது. அந்த மாதிரி ஏரியாஸில் வந்து இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்க முடியும். அதான் சொல்கிறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் கேன் பி கிவன் டு பீப்புள், கொடுக்கலாம். ஐடென்டிஃபை, ப்ரமோட்டிங் அண்ட் லொக்கேட்டிங் இண்டஸ்ட்ரீஸை வந்து உருவாக்குறது, அண்ட் சர்வீசஸ் இன் செமி ரூரல் ஏரியாஸ். சர்வீசஸ், டிரான்ஸ்போர்ட் சர்வீஸோ இல்லை ஏதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் விட்டால் பஸ் டிரைவர்ஸ்க்கு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி செமி ரூரல் ஏரியாவில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சர்வீசஸ் விடுறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்டேட் அண்ட் ரீஜன் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு இன்க்ரீஸ். அதாவது அவங்க கண்டிப்பாக அதை உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக உருவாக்கியே ஆகணும். சரிங்களா, அவங்களோட அதே மாதிரி இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாகணும். சரிங்களா, அதான் சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் த இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் த பீப்புள் இன் தேட் ஏரியாஸ். சரிங்களா, அடுத்து வந்து இட் கேன் பி டன். எப்படி உருவாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டூரிசமா இல்லை ரீஜனல் கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ சர்வீசஸ் லைக் ஐடி கம்பெனி உருவாக்குறது, இதெல்லாமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் வந்து ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க.
ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. என்ன ஆய்வு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி ஆயோக்னு ஒரு பேரில் ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அந்த ஆய்வு முடிவில் என்ன தெரிய வருதுன்னா 20 லட்சம் ஜாப்ஸ் எஜுகேஷன் செக்டரில் வழங்க முடியும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எஸ்டிமேட்ஸ் தட் நியர்லி 20 lakh ஜாப்ஸ் கேன் பி கிரியேட்டட், உருவாக்க முடியும் எஜுகேஷன் செக்டரில் வந்து 20 லட்சம் ஜாப்ஸ் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆய்வு சொல்லுது. சரிங்களா? அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ரைட் டு ஒர்க்னு சொல்லி. 625 டிஸ்ட்ரிக்ட் 625 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட்னு ஒரு ஆக்ட் உருவாக்குது. சரிங்களா? அந்த ஆக்ட் வந்து எப்போ உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2005 உருவாகுது. இந்த ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். சரிங்களா? யாருக்கு வேலை இல்லையோ, ஆல் தோஸ் ஹூ ஆர் ஏபிள் டு அண்ட் ஆர் நீட் ஆஃப் ஒர்க், வேலை தேவை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ரூரல் ஏரியாவில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் இன் இயர் பை த கவர்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு, வேலை வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் என்ன நேரிடும், மக்கள் வேலை இல்லாத நிலைமை மக்களுக்கு வந்துடும். சரிங்களா? மக்கள் வேலை கொடுக்கலாட்டி மக்களுக்கு வேலை இல்லாத நிலைமை வந்துடும். சரி, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி உருவாக்கலாம்? ஒரு செமி ரூரல் ஏரியா, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்க அந்த ஏரியாவில் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறது, சர்வீசஸ் உருவாக்குறது, அது மட்டும் இல்லாமல் அங்கே டூரிசம் பண்ணுறது, அது ரேஷனல் கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லை ஐடி பண்ணுறது, இந்த மாதிரி பிளானிங்கில் அவங்க கவர்மெண்ட் வந்து வேலை பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷன் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் வந்து என்ஐடிஐ ஆயோக்னு ஒரு பேரில் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் வந்து தெரிய வருது எஜுகேஷன் செக்டரில் வந்து 20 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லா வந்து ஆக்ட் பண்ணுது. அந்த லா வந்து பேர் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். அந்த ஆக்ட் வந்து எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2005 வருது. அந்த ஆக்டில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த 100 நாளில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வழங்கப்படும். சரிங்களா? கேரண்டி வருஷம் பூரா வேலை வழங்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எந்த இடத்துல வேலை வாய்ப்பு கொடுக்க தவறுதோ அங்கே வேலை வாய்ப்பு இல்லாத நிலை மக்களுக்கு உருவாகும். சரி, வாங்க அடுத்து பார்க்கலாம். செக்டர்ஸ் வந்து எத்தனை டிவிஷன்ஸில் இருக்குன்னு பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன்ஸில் இருக்குது செக்டர், ஆர்கனைஸ் செக்டர், அன்ஆர்கனைஸ் செக்டர். சரிங்களா? ஆர்கனைஸ் செக்டர்னா என்ன, அன்ஆர்கனைஸ் செக்டர்னா என்னன்னு பார்ப்போம். ஆர்கனைஸ் செக்டர்னா இட் இஸ் a sector where the employment terms are fixed and regulars and the employees get assured work. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேர்ம்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைச்சே ஆகணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த செக்டர் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கொடுத்த எல்லா லாஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டு, மினிமம் வேஜஸ் ஆக்ட்டு, பேமெண்ட் ஆஃப் கேரண்டி ஆக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்டு, இந்த மாதிரி எல்லா ஆக்ட்டுமே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படுத்துவாங்க. அதே மாதிரி ஜாப்ஸ் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் ரெகுலர் அண்ட் ஃபிக்ஸ்டு ஒர்க் ஹவர்ஸ், ரெகுலராக இருக்கும். இந்த குறிப்பிட்ட டைமில் தான் வேலை பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் இப்போ போலீஸே இருக்காங்கன்னா அவங்க வந்து இத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ்னால் 8 மணி நேரம் வேலை, அதுக்கு மேலே அவங்க வேலை பார்த்தாங்கன்னா ஓவர் டைமுக்கு அவங்களுக்கு காசு கிடைக்கும். அதே மாதிரி தான் 8 மணி நேரம் வேலைனா 8 மணி நேரம் வேலை, அவ்வளோதான், ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸ். இஃப் பீப்புள் ஒர்க் மோர், நிறைய வேலை பார்த்தாங்கன்னா தி கெட் பெய்ட் ஃபார் ஓவர் டைம் பை த எம்ப்ளாயர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வேலைக்கு தகுந்த மாதிரி காசு கிடைக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி ஒர்க்கர்ஸ் என்ஜாய் த செக்யூரிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பாகவும் இருக்கும் அந்த வேலைக்கு. அந்த வேலை என்றைக்கும் போயிடாதுன்ற நம்பிக்கை இருக்கும் இல்லைங்களா? ஒரு குறிப்பிட்ட வேலை நான் வருஷம் பூரா அந்த வேலையை பார்ப்பேன், எனக்கு இந்த வேலையிலேருந்து ஒரு அஷ்யூர் இருக்குது, இந்த வேலை எனக்கு இன்னும் விட்டு போயிடாது அப்படின்ற நம்பிக்கையோடு அவங்க வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி பீப்புள் ஒர்க்கிங் இன் த ஆர்கனைஸ் செக்டர் கெட் சர்வீசஸ் அதர் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த எம்ப்ளாயர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெய்ட் லீவு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டியூரிங் ஹாலிடேஸ், அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, கேரண்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிராட்டிடியூடு, அதே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆர்கனைஸ் செக்டரில் மக்களுக்கு வந்து எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். லீவில் இருந்தாலும் சம்பளம், அதே மாதிரி ஹாலிடேஸ்லேயும் சம்பளம், ப்ராவிடென்ட் ஃபண்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பென்ஷன், இந்த மாதிரிலாம் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி அதே மாதிரி த ஃபேக்ட்ரி மேனேஜர் ஹேஸ் டு என்ஷூர் ஃபெசிலிட்டி லைக் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கணும், சேஃப் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி ரிட்டையர் ஆன பிறகு கூட அவங்களுக்கு வந்து ஒர்க்கிங் பென்ஷன் கிடைக்கணும். இது எல்லாமே ஆர்கனைஸ் செக்டரில் வரும். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ் செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ரெஜிஸ்டர் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ்,
அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ், அப்புறம் வில்லேஜ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் செக்டருக்கு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் செக்ஷனா என்னன்னு பார்த்தோம், அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி அந்த எம்ப்ளாயிக்கு வேலை போயிருன்ற கவலை இருக்காது. ஃபிக்ஸ்டு ரெகுலர் ஒர்க், எப்பயுமே ரெகுலராக ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லா ஆக்டையும் ஃபாலோ பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட், பேமெண்ட் கேரண்டி ஆக்ட், இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், ஷாப் ஆக்ட் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வந்து ரெகுலராக அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ண ஃபிக்ஸ்டு ஹவர்ஸ் தான், இவ்வளோ நேரம் வேலை ஆகணும், இவ்வளோ நேரம் தான், அதுக்கு மேலே வேலை பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஓவர் டைம் வேலை பார்த்தாலும் அதுக்கான பணம் கிடைக்கப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவங்களோட வேலை வந்து எப்பயுமே செக்யூர்டாக இருக்கும், எப்பயுமே வேலை இல்லாத நிலைமை ஆகாது. அதே மாதிரி பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆர்கனைஸ் செக்டர் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா லீவில் இருக்கும்போதும் அவங்க பணம் கிடச்சிரும். அதே மாதிரி ஹாலிடேஸில் இருக்கும்போதும் அவங்களுக்கு பணம் கிடச்சிரும். அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு கிடைக்கும். அப்புறம் வந்து கிராட்டிடியூட் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிட்டே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓ ஃபெசிலிட்டிஸ், சேஃப் வாட்டர், அதே மாதிரி சேஃப் ஒர்க் என்விரான்மெண்ட்டு, ரிட்டையர் ஆன பிறகு கூட அவங்களுக்கு பென்ஷனு, இது எல்லாமே கிடச்சிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ரிஜிஸ்டர்ட் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸு, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸு, ஹெல்த் ஒர்க்கர்ஸ், இது எல்லாமே ஆர்கனைஸ் செக்டரில் வரும். சரி, அன்ஆர்கனைஸ் செக்டர்னா என்ன? அன்ஆர்கனைஸ் செக்டர்னா இது எல்லாத்துக்குமே ஆப்போசிட். ஒரு சின்ன வேலை வாய்ப்பு திட்டமாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா sector is characterized by the small and scattered units which are largely outside the control of government. Government control அது இருக்காது. கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இல்லாமல் ப்ரைவேட்டோட கண்ட்ரோலில் அது இருக்கும். அதே மாதிரி அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவுமே அவங்க வந்து கவர்மெண்ட்டோடது ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கவர்மெண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஜாப்ஸ்க்கு வந்து கம்மியான வேலை, அதே மாதிரி வேலை வந்து ஒழுங்காக இருந்துகிட்டே இருக்குமான்னா அதுவும் கிடையாது. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாதுகாப்பாக இருக்குமா, இப்போ வேலை போகிற நிலைமை ஆகுமா, இல்லை வேலை எப்பயுமே கிடைக்குமான்னா அதுவும் சொல்ல முடியாது. வேலை திடீர்னு போனாலும் போயிடும், அந்த மாதிரி விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீப்புள் லீவ் கேட்டாலும் ஏதாவது ஒரு ரீசனுக்காக லீவ் கேட்டாலும் அதுக்கான பணம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படாது. பீப்புள் கேன் பி ஆஸ்க் டு லீவ் வித்தவுட் எனி ரீசன் இல்லாமல் கூட அவங்க என்ன பண்ணிக்கலாம், லீவ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தெர் இஸ் நோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஓவர் டைமுக்கு பே பண்ணுறது, லீவுக்கு பே பண்ணுறது, ஹாலிடேஸ்க்கு பே பண்ணுறது, லீவ் டியூ டு சிக்னஸ், இது எதுக்குமே அவங்க வந்து பணம் கொடுக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தெர் இஸ் நோ சச் ஃபெசிலிட்டிஸ், எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் கிடையாது அன்ஆர்கனைஸ் செக்டரில். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ் ஷாப் கீப்பிங், ஃபார்மிங், டொமஸ்டிக் ஒர்க்கு, லேபரிங், ரிக்ஸா, இது எல்லாமே அன்ஆர்கனைஸ் செக்டர். இப்போ அன்ஆர்கனைஸ் செக்டருக்கும் ஆர்கனைஸ் செக்டருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். சரி, வாங்க அடுத்த டாபிக் போகலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து என்ன ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது, ஹவு டு ப்ரொடெக்ட் ஒர்க்கர்ஸ் இன் அன்ஆர்கனைஸ் செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அ நீட் ஃபார் ப்ரொடெக்ஷன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த அன்ஆர்கனைஸ் செக்டர். அன்ஆர்கனைஸ் செக்டருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பாதுகாப்பும் சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியர் ஆர் த ஃபியூ பாயிண்ட்ஸ். கீழே வந்து ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த வேஜஸ் தான் அவங்களுக்கு கொடுக்கணும், அதை விட கம்மியாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மினிமம் வேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஃப்ரீ லோன்ஸ், சீப் லோன்ஸ் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், ஏன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு வந்து பேசிக் சர்வீஸ், அஃபோர்டபுள் பேசிக் சர்வீசஸில் எஜுகேஷன், ஹெல்த்து, ஃபுட்டு அந்த ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் இன்னும் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு வந்து ஓவர் டைமுக்கோ இல்லை லீவ் பெய்டுக்கோ இல்லை பெய்ட் லீவ் டியூ டு சிக்னஸ் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்களுக்கு வந்து காசு வந்து அஃபோர்ட் பண்ண முடியல, எனக்கு வந்து காசு தேவைப்படுது அப்படின்ற நேரத்தில் இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அவங்க ஓவர் டைம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பே பண்ணுங்க, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து லீவில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பே பண்ணணும். அந்த அவங்க எந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அந்த இடம் வந்து அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து அதுக்கான ரூல்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அதுக்கான மணியும் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து இந்த ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த லெசனில். அப்போ கவர்மெண்ட் வந்து இதில் தலையிட்டு ஹெல்ப் பண்ணா வேணா இந்த அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் கிடைக்கலாம். இல்லாட்டி கவர்மெண்ட்டை தலையிடலைன்னா ஹெல்ப்பு கிடைக்காது. அவ்வளோதான். அடுத்தது பார்க்கணும்னா என்ன, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர்னா என்ன, ப்ரைவேட் செக்டர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பப்ளிக் செக்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் செக்டர் த கவர்மெண்ட் ஓன்ஸ், இது கவர்மெண்ட்டுக்கு தான் எல்லாமே சொந்தம். சரிங்களா,
அதோட சொத்துக்களாக இருக்கட்டும், அது ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா சர்வீசஸாக இருக்கட்டும், எல்லாமே கவர்மெண்ட் தான் பண்ணும். இதுக்கு முக்கியமான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸ், போஸ்ட் ஆஃபீஸ், இதுதான் பெரிய எக்ஸாம்பிள் பப்ளிக் செக்டருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும் மக்களோட வெல்ஃபேர்க்காகவும் தான் பப்ளிக் செக்டர் இருக்குது. ப்ரைவேட் செக்டரை பொறுத்தவரை இது யார் கையில் இருக்கும், இந்த சொத்துக்கள்லாம் யார் கையில் இருக்கும், இது யார் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர் ப்ரொவைட் பண்ணும். ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து ரன் பண்ணும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டாடா அயன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஓன்டு கம்பெனிஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மோட்டிவேஷன் தான் இருக்கும், அது மணி ஏர்னிங் மட்டும்தான் இருக்கும். நான் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தீங்கன்னா விச் ஆர் பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த கவர்மெண்ட். யார் கையில் இருக்குது? கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். கவர்மெண்ட் ரைசஸ் மணி த்ரூ டேக்ஸஸ் மூலமாக என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து மணியை வந்து கிடைக்கிற மணியை அதர் வேஸ் டு மீட் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த சர்வீசஸ் ரெண்டர்ட் பை இட். கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா வரி விதிக்குது, நம்மகிட்ட இருந்து பணம் வாங்குது. அதே மாதிரி நிறைய சர்வீசஸில் டேக்ஸஸ் பண்ணி நம்மகிட்ட மணி வாங்குது இல்லைங்களா? அந்த மணியை ப்ராப்பராக என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணணும் மக்களுக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹேவ் டு அண்டர்டேக் த ஹெவி ஸ்பெண்டிங் சச் அஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். எதில் நிறைய செலவாகுது, எப்படி ரோடு கட்ட நிறைய செலவாகுது, பிரிட்ஜு, ரயில்வேஸ், ஹார்பர், ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி, ப்ரொவைடிங் இரிகேஷன், இது டேமு, இது எல்லாத்துக்குமே நிறைய பல்காக செலவாகும் காசு. இது எல்லாமே கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிட்டு மக்களுக்கு வந்து அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கணும். இட் ஹேஸ் டு என்ஷூர் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் எவ்ரி ஒன். இது வந்து எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ். அதனால இதை வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ணிக்கணும். இது ஏற்கனவே அண்டர்டேக்கன்ல தான் இருக்கு. தெர் ஆர் சம் ஆக்டிவிட்டீஸ் விச் கவர்மெண்ட் ஹேஸ் டு சப்போர்ட் டு என்கரேஜ். ப்ரைவேட் செக்டருக்கு கண்டிப்பாக என்கரேஜ் பண்ணணும். அது மூலமாக ப்ரொடக்ஷனும் பிஸ்னஸும் இம்ப்ரூவ் ஆகும். அதனால கவர்மெண்ட் அந்த லேபர்ஸ்க்கும் என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் இன் இந்தியா வீட்டை வந்து ஃபார்மர்ஸ்ட்டை வந்து வீட்டையும் ரைஸையும் வாங்கிக்கிறணும். வாங்கிட்டு வந்து எப்படின்னா நல்ல விலைக்கு வாங்கிட்டு கன்சியூமருக்கு கம்மியான விலையில் விற்கலாம். இது மூலமாக ஃபார்மர்ஸுக்கும் லாபம், கன்சியூமர்ஸுக்கும் லாபம் கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி செய்யலாம் கவர்மெண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் ப்ராப்பர் ஸ்கூலை வந்து கவர்மெண்ட்டே எடுத்து ரன் பண்ணி நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம், ஹெல்த் கொடுக்கலாம். அதேமாதிரி ஹாஸ்பிட்டலை எடுத்து நடத்தலாம். ஹெல்த்து மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம். ஃப்ரம் ஆல் ஆர் சம் ஆஃப் த டியூட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட். இதெல்லாம் கவர்மெண்டோட டியூட்டிஸ் சரிங்களா? அதே மாதிரி அவங்க ஹியூமன்ஸோட டெவலப்மெண்ட்லேயும் ரொம்ப அட்டென்ஷன் இருக்கணும். அதே கவர்மெண்ட் ஆல்சோ நீட் டு பே அட்டென்ஷன் டு த அஸ்பெக்ட் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கா, ஹவுஸ் ஃபெசிலிட்டி இல்லாத புவர்ஸ்க்கு வந்து ஃபுட்டு நியூட்ரிஷனாக கிடைக்குதா, ரொம்ப புவரஸ்ட் பீப்புள் வந்து அதாவது தாழ்த்தப்பட்ட பீப்புள் அந்த ரீஜியன்லேயே வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட பீப்புள் புவரஸ்ட் பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட்டு நியூட்ரிஷனும் ப்ராப்பராக கிடைக்குதா, இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து பார்க்க வேண்டிய கடமையில் கவர்மெண்ட் இருக்குது. அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட். இந்த லெசன் இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது மூலமாக நம்ம தமிழ்நாட்டில் பசங்க வந்து நல்லா இன்டெலிஜென்ட்டாக ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நான் மார்க்ஸ்க்காக மட்டும் ஓடாதீங்க, நல்லா படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பாக மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது மூலமாக நம்ம ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பாண்டடாக இருக்கும். வெறும் மார்க்ஸ்க்காக மட்டும் நம்பருக்காக மட்டும் படிக்காமல் நம்ம சமுதாயம் மாறப்போகுதுன்னு நினச்சி படிங்க. நம்ம சமுதாயத்தை மாற்றுறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.